அன்னைக்கு காலையில இருந்து அழுகிட்டே இருக்கேன். சாப்பிடுறதுக்கு வழி இல்லை. நான் காலேஜ்ல பிரின்சிபல். ஆனா சாப்பிடுறதுக்கு வழி இல்லாம பட்டினியா போயிருக்கேன் கல்லூரிக்கு. 2 நல்ல அரசு வேலை. உடனடியா நீங்க 9 லட்சம் கொண்டு வாங்க, உங்களுக்கு பணத்தை வேலையை வாங்கி தந்துடும் அப்படின்ட்டு போன் பண்ணாங்க. இப்படி 10 ரூபா எல்லாம் கொண்டு வந்திருக்கேன், எங்களுக்கு அசிங்கமா இருக்கு அப்படின்ட்டு ஜெயபெருமானும் சிவகாமியும் சொன்னாங்க. ஆனால் அதை வட்டிக்கு வாங்கினதும் பெரட்டினது எவ்வளவு சிரமப்பட்டோம் அப்படின்றது எனக்கு தெரியும். உடனடியாக உங்களுக்கு 2 நாள்ல வேலை, நீங்க வாப்பா வீட்டுக்கு, நம்ம ரத்த சொந்தம்ன்றதுனால உனக்கு கூப்பிடுறேன். 9 லட்ச ரூபா கேட்டாங்க. அது போக நம்ம சொந்தம் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாமே சொல்லுங்க, உடனடியா வந்துட்டு 2 நாள்ல வேலை அப்படின்ட்டு சொல்றாங்க. எங்க அக்கா பையன் வந்துட்டு பிஎட் முடிச்சிருந்தா, அவனுக்கு வந்துட்டு பிஓ வேலை அப்படின்ட்டு அவனுக்கு 7 லட்ச ரூபா. உடனடியாக அந்த 2 காலகட்டத்துல பணம் பரட்ட முடியாத சூழல்ல சில இடங்கள்ல வட்டி வாங்கினது 10 ரூபா தாள்களாக இருந்துச்சு. இப்படி 10 ரூபா எல்லாம் கொண்டு வந்திருக்கேன், எங்களுக்கு அசிங்கமா இருக்கு அப்படின்ட்டு ஜெயபெருமானும் சிவகாமியும் சொன்னாங்க. ஆனால் அதை வட்டிக்கு வாங்கினதும் பெரட்டினது எவ்வளவு சிரமப்பட்டோம் அப்படின்றது எனக்கு தெரியும். சில காலங்கள்ல தலைமறைவாயிடுறாங்க குடும்பம், வீட்டை எல்லாமே லாக் பண்ணிடுறாங்க. அடுத்து பேப்பர்ல வந்துட்டு செய்தியாக வருது, இந்த மாதிரி மாவட்ட அதிகாரி, அதாவது ஜெயபெருமாள் வந்துட்டு டெப்டி கலெக்டரா இருந்து ரிட்டையர்ட் ஆயிருக்காரு. இந்த சிவகாமியா வந்துட்டு பிஜி பிசிக்கல் டைரக்டர்னு நினைக்கிறேன். இந்த பொண்ணு வந்து நிகிதா வந்துட்டு என்கிட்ட 2006 பிஎட் படிச்சாங்க. படிச்சு முடிச்ச உடனே வந்துட்டு கவர்மெண்ட் காலேஜ்ல ப்ரொஃபஸரா ஒர்க் பண்றாங்க. இன்னைக்கு பல லட்ச ரூபா சம்பளமா வாங்கக்கூடிய நபர்கள் வந்துட்டு நாங்க போய் எனக்கு கஞ்சிக்கு வழியில பணத்தை கொடுங்க அப்படின்னு கேட்கும் பொழுது, செத்தாலும் பரவாயில்ல, 1 ரூபா உனக்கு கொடுக்க முடியாது அப்படின்னு என்னை விரட்டி விட்டாங்க வீட்டுல இருந்து. கடந்த 10 தினங்களுக்கு முன்னாடி கூட நானும் என்னோட ஒய்ஃபும் 2 பேரும் சேர்ந்து போய் நிகிதா கிட்டையும் சிவகாமி கிட்டையும் பணம் கேட்கிறோம். 2வது அந்த குடும்பங்கள் எல்லாமே வந்துட்டு எனக்கு வந்துட்டு 2 நாள்ல வாங்கி தர ரத்த சொந்தம் அப்படி இப்படின்னு சொன்னதன் காரணமாக தான் நான் வந்துட்டு நம்பி, ஏன்னா அவர் ஒரு டெப்டி கலெக்டர், இந்தம்மா பிஜி பிசிக்கல் டைரக்டர், இவ வந்துட்டு கவர்மெண்ட் காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்கா. அந்த பையன் கவிங்கிறவன் வந்துட்டு டாக்டரேட்டு, பிஹெச்டி, எம்பிஏ பிஹெச்டி. இந்த மாதிரி குடும்பமே இவ்வளவு வசதியாக இருக்கக்கூடிய நபர்கள் நம்மளை ஏமாற்ற மாட்டாங்க அப்படின்ட்டு, உண்மையாக இருக்கும் அப்படின்னு நம்பி தான் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு கொடுத்தோம்.